வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்காசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மனோஜ் உண்மையை உளரக்கூடாதுன்றதுக்காக விஜயா இப்போ மனோஜ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. யார்கிட்ட கடன் வாங்கின சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டு மனோஜுமே என்னோட பார்க் ஃப்ரெண்ட்ட தான் கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சிடுறாரு. மனோஜ் அடிக்கிறத பார்த்த உடனே ரோகிணிக்குமே ரொம்ப பாவமாயிருது. பாவம் ஆண்டி, அவரே பயந்து போய் சொல்லாம இருந்திருப்பாரு. அடிக்காதீங்க ஆண்டி, அவர் தானே ஏமாந்து போய் நிக்கிறாரு, யாரும் ஏமாத்தலையே அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட ஏன்டா பொய் சொன்ன, இதுல எனக்கு வேற பங்கு கொடுப்பியா நீனு, உன் முகத்தையே பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம்குள்ள போயிடுறாங்க. ரோகிணி மனோஜ்கிட்ட சண்டை போடுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் சொல்றாரு, எனக்கு உன்ட்ட சொல்றதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு ரோகிணி அப்படின்னு சொல்றாரு. பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளிலே ஏமாந்துட்டேன்னு சொன்னா நீ என்னை பத்தி என்ன நினைப்ப, என்னை ஏமாலின்னு நினைப்பல, உனக்கு என் மேல இருக்கிற வேல்யூ போயிரும்ல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நான் உன்னோட ஒய்ஃப் மனோஜ், நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் இதை வேற மாதிரி டீல் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. எப்போதுமே ஆன்ட்டி உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு கோபப்பட்டு அவங்களே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. மனோஜ் சொல்றாரு, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ரோகிணி, நீ கோவப்படாத, அம்மாக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது போக நான் என்னோட பார்க் ஃப்ரெண்ட்ட பணம் வாங்கல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அப்புறம் அந்த 4 லட்சம் ரூபாயை நீ எப்படி அரேஞ்ச் பண்ணுன அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. மீனாவோட நகையை அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தால, அந்த நகையை நான் வித்துட்டேன் ரோகிணி அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நானும் அம்மாவும் தான் அந்த நகையை கவரிங்கா மாத்தி வச்சோம் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. அதை கேட்ட ரோகிணி டென்ஷன் ஆகி ஏன்டா அப்படி பண்ணுன அப்படின்னு மனோஜை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொந்த வீட்டுக்குள்ளேயே தங்க நகையை எடுத்துட்டு கவரிங் நகையா நீ உங்க அம்மா மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ரோகிணி. அந்த மீனாவோட பணத்துல நம்ம கடைசி இருந்த மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. நீ இந்த உண்மையை என்கிட்ட சொன்னதை உன் அம்மாட்ட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. உங்க அம்மா சொன்னா மட்டும் காரணம் எதுவும் கேட்காம செய்யறல, இதையும் பண்ணு அப்படின்னு கோவமா கத்துறாங்க. சரி ரோகிணி, நான் அம்மாட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். இதுக்கிடையில ஸ்ருதி ரவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டுல டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை உன் அண்ணன் முத்துனாலையும் மனோஜ்னாலையும் வந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உன்னாலதான் எந்த பிரச்சனையும் வராம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஏன் என்னால ஏதாவது வரணுமா அப்படின்னு ரவி கேக்குறாரு. நீ அந்த அளவு குட் பாயா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. மனோஜ் இப்போ யார்கிட்டயோ பணத்தை ஏமாந்துருக்கிறாரு, அதே நேரத்துல இங்க வீட்டுல இருக்க நகையெல்லாம் கவரிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. எனக்கு என்னவோ முத்து சொன்ன மாதிரி உங்க அண்ணன் மனோஜ் தான் நகையை மாத்தி வச்சிருப்பாரோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அவன் மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ரவியுமே சொல்றாரு. நம்ம ஏன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு இதை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை ஸ்ருதி, அங்க என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுமையா பார்க்க மட்டும் செய்வோம், நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு ரவி சொல்லிடுறாரு. முத்து மீனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. மனோஜ் ஏதோ உண்மை உளறதுக்காக வந்தா, ஆனா அம்மா தான் சொல்ல விடாம தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ யார்டா கடன் வாங்கின அப்படின்னு அவங்க லீட் எடுத்து கொடுத்தாங்க, அவனுமே பல்ட்டி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. மனோஜோட பார்க் ஃப்ரெண்ட்ட கடன் வாங்கினேன் அவன் சொன்னான்ல, அது மொத்தம் உண்மையான்றதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. அவர் சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில அந்த பார்க் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு முத்து. இன்னொரு கார் வாங்கலான்னு இருக்கிறேன், அது கொஞ்சம் ஃபைனான்ஸ் தேவைப்படுது, நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு முத்து. நான் யாருக்குமே அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுக்கறதே கிடையாது, என்னோட லிமிட்டே 1 லட்சம் ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. மனோஜ் கூட உங்ககிட்ட ரீசெண்டா பணம் வாங்கினேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு முத்து. அவனை நான் பார்த்தே ஒரு 3-4 மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒரு 20,000 ரூபாய் பணம் வாங்கி அதை கொடுக்காமலே என்னை ரொம்ப அலைய விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவரு. கடைசியா அவரோட ஒய்ஃப்ட தான் நான் போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் மனோஜ் ஏன்ட்ட பணம் வாங்கினேன்னு ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேக்குறாரு அவரு. முத்து சொல்றாரு, ஃப்ரெண்டுகிட்ட வாங்கினேன்னு அவர் சொன்னாரு, அதான் உங்ககிட்ட வாங்கியிருப்பானோன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஆக மொத்தம் பார்க் ஃப்ரெண்டுகிட்ட தான் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் அப்படின்னு மனோஜ் சொன்னது பொய்ன்றத தெரிஞ்சுக்கிறாரு முத்து. முத்து மீனாட்ட போய் இந்த மாதிரி மனோஜோட ஃப்ரெண்டுகிட்ட போய் விசாரிச்சதை பத்தி சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டுகிட்டையும் கடன் வாங்கலன்னா அப்புறம் எப்படி அவர் பணத்தை பரட்டிப்பாரு அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா மீனா கேக்குறாங்க. இது கூடவா உனக்கு புரியல மீனா, உன் நகையை எடுத்துட்டு தான் அந்த மனோஜ் வித்துருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு முத்து. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, நம்ம கோவில்ல வேணா சோழி போட்டு பார்க்கலாம், இல்ல சாமியார்கிட்ட மை வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க மீனா. அதெல்லாம் ஏமாத்து வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு மஞ்சள் துணி, எலுமிச்சம்பழம், குங்குமம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாரு. நல்லா நெத்தியில பட்டையை போட்டுக்கிறாரு. ஒரு சாமியார் தான் இதை கொடுத்தாரு அப்படின்னு வந்து போய் சொல்ல போறாரு. இதுக்கிடையில அண்ணாமலை ரவிட்டையும் ஸ்ருதிட்டையும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. மனோஜ் பணத்தை ஏமாந்தது, வீட்டுல நகை மாறினது, இதெல்லாம் பத்தி தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எப்படி சரியாக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ரவி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
அடுத்த வார எபிசோட்ல முத்துவும் அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து இது நான் ஒரு பவர்ஃபுல் சாமியார்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு போய் சொல்ல போறாரு. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த நகையை எடுத்தவங்களோ இல்ல மாத்தி வச்சவங்களுக்கோ வாய் கோணிக்கிடும் அப்படின்னு சொல்ல போறாரு. மனோஜ் விஜயா 2 பேருமே முத்து சொல்றத உண்மைனே நம்பிடுறாங்க. அவங்களோட வாயெல்லாம் கோணிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. பயந்து போய் உண்மையை வந்து 2 பேருமே சொல்ல போறாங்க. முத்துவோட பிளான் சக்சஸ் ஆகுமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.